லாஸ்ட்டு ஒரு வாரமாகவே வீட்டில் அதிகமான வேலைங்க. ஆயுத பூஜை கூட கொண்டாடவே இல்லை. இந்த சனிக்கிழமை தான் வீட்டில் ஆயுத பூஜையும் புரட்டாசின்றதுனால பெருமாளுக்கும் படையல் போடலான்னு வீட்டை எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வண்டிக்கெல்லாம் அப்பா பூஜை போட்டுட்டாரு. அதுக்கப்புறமா வந்து பெருமாளுக்கு வந்து இலை போட்டு அவருக்கான படையல் எல்லாம் அம்மா வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வாழைப்பட்டையில் ஒரு கற்பூரமாக 7, 5 இல்லைனா 9 இந்த மாதிரி ஒத்தப்படையில் வந்து கற்பூரத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏற்றிட்டே போவாங்க. இது வந்து பெருமாளே நம்ம வீட்டுக்குள்ளே வரா மாதிரி ஒரு ஐதீகம். எங்கள் வீட்டில் வருஷம் புரட்டாசிக்கு நாங்கள் இப்படி தான் பெருமாளுக்கு படையல் போடுவோம். கற்பூரம் எரிஞ்சு அந்த தரை வந்து வீணாக போயிடுங்க. அதனால் நாங்கள் வந்து அந்த வாழை மட்டை வச்சுருக்கோம். இப்படி கற்பூரம் எரிஞ்சிட்டே வந்து எங்களோட பூஜை ரூமில் வந்து ஒரு நாமம் போட்டிருப்பாங்க. அந்த நாமத்தில் 3 கற்பூரம் வச்சுருப்போம். அதையும் வந்து அப்பா வந்து ஏற்றிடுவார். எங்கள் வீட்டில் பெருமாளுக்கு இப்படி தாங்க நாங்கள் படையல் போட்டு படைப்போம். இப்படி நாமத்தையும் சங்கு சக்கரத்தையும் பூஜை ரூமில் வரைஞ்சி அதுக்கு துளசி மாலை போட்டு தான் நாங்கள் வந்து படைப்போம். இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணுவீங்களா? இல்லை நீங்கள் எப்படிலாம் பெருமாளுக்கு படையல் போடுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நாமத்தை வந்து முதல் நாள் இல்லைனா 3 நாளுக்குள்ளேயே நம்ம வந்து கழுவி கிணத்துல ஊற்றிடுவாங்க. என்னோட அப்பா நல்லா பஜனை பாடுவார். ஸோ நாங்கள் பெருமாளுக்கு படைக்கும் போது எல்லாமே அவர் நல்லா பஜனை பாடல்கள் வந்து பாடி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து நெய்வேத்தியம் வந்து கொடுப்போம். 5 இலை போட்டு படைப்பாங்க. அதில் ஒரு இலையில் இருக்கிற சாதத்தை படைச்சி முடிச்சதுமே அம்மா இந்த மாதிரி பிசைஞ்சு உருட்டி கொடுப்பாங்க. இது வந்து நல்லா ஸ்வீட்டாக தித்திப்பாக இருக்கும். இது வந்து தளிகைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நார்மலான சாப்பாடு, சாம்பார், வடை, 5 வகையான பொரியல் எல்லாமே செஞ்சு அம்மா இந்த பெருமாளுக்கு வந்து படையல் போட்டிருந்தாங்க. முக்கியமாக கொத்தவரக்காய், வாழைக்காய்லாம் வந்து பெருமாளுக்கு படையல் போடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு போல் எங்கள் ஊரில் பஜனை வந்துச்சுங்க. நம்ம வீட்டாண்ட வந்தது தீபாராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தூங்க போயிட்டோம்.